சென்னையில் நடந்த கார் பந்தயத்துக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை சரிவர மூடாததால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட கார் பந்தயத்துக்காக அண்ணா சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட இடங்களில் பள்ளங்கள் தோண்டப்பட்டு மின்கம்பங்கள், விளம்பர தட்டிகள் போன்றவைகள் வைக்கப்பட்டிருந்தன. பந்தயம் முடிந்த பின்னால் சாலையில் தோண்டப்பட்ட அந்த பள்ளங்கள் சரிவர மூடப்படவில்லை. கார் பந்தயத்துக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை முறையாக மீண்டும் சரி செய்ய வேண்டும் என்று விடியா திமுக அரசிடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோமந்தல் ஹாஸ்பிட்டல் எதிர்க்க ஒருத்தர் டூ வீலரில் போனார், சரிக்க விட்டார். அங்கே பள்ளம் நோண்டி மேடம் பள்ளமாக ஆக்கி கிடக்கிறது. இந்த கார் பந்தயம் வச்சு எல்லாம் ரோடையும் நாசி பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் சரி பண்ணலை. எல்லாமே பள்ளம் மேடம் அப்படியே குழியும் வந்து கிடக்குது. அவங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இதெல்லாம் எப்போ சரி பண்ணி எப்போ இது வருது, எல்லாம் போகிறவங்க போக்குவரத்து ரொம்ப பாதிக்குது. சென்னையில் நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிகளால் மழைநீர் வடிகால்கள் சேதமடைந்துள்ளதால் பருவமழை காலங்களில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ஐஐடி மெட்ராஸ் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட நிறுவனங்களின் கூட்டு ஆய்வில் சென்னையில் நடைபெறும் மெட்ரோ ரயில் பணிகளால் மழை காலங்களில் அதிக அளவு மழைநீர் தேங்கி குறைந்தது 25 இடங்களில் வெள்ள அபாயம் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் கூவமாறு மற்றும் பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்வாரப்படாமல் இருப்பதால் மழைநீர் கடலில் கலப்பதில் தடை ஏற்பட்டு பெரும் இடையூறு ஏற்படக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் சென்னை வெள்ளத்தில் தத்தளித்து வரும் நிலையில் இன்று வரை இந்த விவகாரத்தில் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசு இனியாவது விழித்துக் கொண்டு வடிகால் பணிகளில் கவனம் செலுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.